பிரதிபா இல்ல? இருக்கா, இல்லாம எங்க போறா? ம். பிரதிபா, பிரதிபா. பிரதி. என்ன? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னாச்சு? இன்னைக்கு சந்தோஷ்க்கு கல்யாணமா. கல்யாணமா? பட் லக்ஷ்மி இன்வைட் பண்ணவே இல்ல. அததான் நானும் சொல்றேன். எல்லாரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒன்னா இருக்கும். வீட்ல ஒரு கல்யாணம்னா 4 பேர் வாங்க வாழ்த்துட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா? யா, கரெக்ட். பரிமளம், உண்மை தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நான் ஒன்னும் வாய்க்கு வந்தது பேசல. இப்பதான் அவங்க மாமனான்னு பாத்துட்டு விசாரிச்சுட்டு வரேன். அவரை ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? வாட்? ஓ மை காட், வாட் ஆர் யூ சேயிங்? தாத்தாவே கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? ஆமா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நீ வேணா போய் பாரு. அந்த மனுஷா கொலை காண்டுல இருக்கான். வெரி சர்ப்ரைசிங். பேரனோட கல்யாணத்துக்கு தாத்தாவே கூப்பிடலன்னா எப்படி? வத்த குழம்பு வாசனை சும்மா தூக்கு தூக்குன்னு தூக்குது. 1000 சொன்னாலும் ஓ கை பக்குவம் யாருக்கும் வராது. டோன்ட் வரி, இன்னைக்கு நான் சமைக்கல, எங்க அத்தை தான் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டவ்ல இருந்து எடுத்த உடனே உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன், ஓகேவா? குழம்பு வாசனை ராகனே டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெறும் சாதம் மட்டும் தான் வைக்க போறேன். புலுசு மீன்ட்டு புலுசே. ஓகே ஓகே, நான் செக் பண்ணிட்டு வரேன். பரிமள, அம்மா போயிட்டு வரேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா? காலேஜுக்கா? வா பரிமளா. லீனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு லக்ஷ்மி பையன் சந்தோஷ்க்கு கல்யாணம். என்ன பரிமளா சொல்ற? நிஜமாவா? லக்ஷ்மி சொல்லவே இல்லையே. அவ யாருக்குமே சொல்லலையே, ஏன் செய்யாலே? ஓ, இப்பதான் பிரதீபா கூப்பிட்டு அவ பாட்டுக்கு புலம்பிட்டு போறான். ஆமா, பொண்ணு யாரு? அன்னைக்கு பவித்ரான்னு ஒரு பொண்ணு வந்து சந்தோஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பயங்கர போல்டா அறிமுகம் பண்ணிட்டாளே, அந்த பொண்ணா? ஆமா ஆமா, அதே பொண்ணுதான். ஓ, நினைச்சேன். ஆனாலும் எதுக்கு இத்தனை அவசரமா ஒரு கல்யாணம் பறையணும்? ஏதாச்சும் தப்பு தண்டா நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்கும் லேனா. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காம இருந்திருந்தா இப்படி எதுக்கு அவசர அவசரமா கல்யாணம் முடிக்கிறாங்க? ஆ, லக்ஷ்மி மாமனாரு பயங்கர கடுப்புல இருக்காரு. நிஜமாவா? ஆமா, நான் என்ன போயா சொல்ல போறேன்? வயசான மனுஷன். வயசுன்னு என்ன, அவ்வளவோ அனுபவம். இது சரியா தப்பா, செய்யலாமா செய்யக்கூடாதானே ஒரு வார்த்தை இந்த லக்ஷ்மி கேட்கலாம்ல? ஆமா, கேட்டு இருக்கணும். ஏய், என்ன இன்னைக்கு உங்க வீட்ல உருளைக்கிழங்கு பொரியலா? ஆமா பரிமளா, எப்படி கண்டுபிடிச்ச? ஐயோ, இந்த அபார்ட்மெண்ட்லயே உருளைக்கிழங்கு பொரியல் பிரமாதமா பண்ற ஒரே ஆள் நீதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு கப்பு தரியா? உனக்கு இல்லாமலா? இப்பயே போய் எடுத்துக்கிட்டு வரேன். வாங்க ஆண்டி. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க. வரேன். அனு, தலை கொஞ்சம் சரியா வையே. கீதா, சந்தோஷ் கல்யாணத்துக்கு லக்ஷ்மி உன்னை கூப்பிட்டாளா? சந்தோஷ கல்யாணமா? எப்போ? சரியா போச்சு போ. இந்த அபார்ட்மெண்ட் பூரா இதே கேள்வி என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்யறது? இந்நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஏதோ லவ் மேட்டர் போல இருக்கு. காதும் காதும் வெச்ச மாதிரி ஒரே நாளா டிசைட் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. அன்னைக்கு அந்த பொண்ணு சந்தோஷ் தேடி வீட்டுக்கு வந்திருந்தா. திரும்பி போகும்போது இங்க பாரு 3 மாசம் கர்ப்பம்னு சொல்லிட்டு போனா. அதனாலதான் இந்த அவசர கல்யாணம் நினைக்கிறேன். ஏமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு ஒவ்வொரு வீடா போய் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி இப்படி பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கியே. வீட்டுல ஏதாவது வேலை வெட்டி இருந்தா போய் பாருமா. கீதா, உங்க அப்பாவுக்கு எனக்கு கண்டாலே ஆகாது. இத வம்பே பிடிக்காத நல்லவர மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காரு. இவ்ளோ நேரம் நின்னு கதை கேட்டார்ல, அப்பவே தள்ளி போயிருக்க வேண்டியதானே? அது ஏன் செய்யலன்னு கேளு கீதா. இந்த சண்டைக்கு நான் வரலப்பா. எனக்கு என் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். நான் வரேன். கீதா, இன்னைக்கு என்ன சமையல்? பரிமளா, சுண்டக்காய் கஞ்சியும் சுரக்காய் பொரியல் இருக்கு, சாப்பிடுறியா? கொழுப்பு குறையும். నువ్వే తిను, నీకు తగ్గుతుంది. இந்த மனுஷன் வீட்ல இருக்கும்போது வரவே கூடாது.
மூஞ்ச பாரு. அம்மா கீதா ரெடி ஆயிட்டியா? வரேன்ப்பா. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா? வரேன். ஏய் சந்தோஷ், என்கிட்ட மாட்டினியா? அதான் எப்பவோ மாட்டிட்டேனே. இப்ப கூட ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். ஆ, இன்னும் எதுவும் கெட்டு போல. தப்பிச்சு போக யோசிக்கிறியா? ஏய் லூசாடி நீ, எந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்க. மணமேடையில தாலி கட்டுறப்போ அப்படியே சென்டிமெண்டா உருகி கண் கலங்கி நிப்பாங்களே சினிமால, அப்படி நிக்க சொல்றியா என்ன? ம், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது வைதகி. நான் இப்படிதான். அத்தை, இவ இப்படி இருக்கிறது தான் எனக்கு செட் ஆகும். சார், நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அமேசான் காடுகள்ல இருந்து தப்பி வந்த அரிய வகை விலங்குகள் இருக்குல்ல, அது மாதிரி தான் இவங்களும். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏமா, போட்டோ எடுக்கிறது கூட ஏற்பாடு பண்ணிட்டியா நீ? அவனாப்பா, அவன் என் காசுல ஓசிட்டி குடிச்சு 800 ரூபாய் கடன் பாக்கி வச்சிருந்தான். ஆ, என் கல்யாணத்துக்கு வந்து போட்டோஸ் எடுத்து கழிச்சு கொடான்னு சொன்னேன். அவனும் சரின்ட்டான். இல்ல வெங்கட்? ஆ, அப்புறம் என்ன பாக்குற, எடுத்துட்டாரு. எங்களையும் ஜோடியா தனியாடு. நீங்களும் எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்யூ அத்தை. இந்தாங்கப்பா. சார் எடுத்துங்க. சுகர் இருக்கா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் நிறைய எடுங்க. டோன்ட் வரி சந்தோஷ், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தபார் பவித்ரா, வாழை கொஞ்சம் சுருட்டி வைமா. வாழை சுருட்டிக்கிட்டு புகுந்து வீட்டுக்கு போமா ப்ளீஸ். அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. எப்படிதான் எனக்கு போய் அப்பாவா பிறந்தீங்களோ. டூ பேட் ராகவன். பவித்ரா, ம்? நான் அப்பவே கேட்கலான்னு இருந்தேன். என்ன நீ உன் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுற? ஆமா, அதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. ஏன் உங்களை அத்தன் தான் கூப்பிடணுமா? லக்ஷ்மின்னு கூப்பிட்டா என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா? ஹேய், ஏய் அதிக பிரசங்கி, என்ன பேச்சு இதெல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன நீ லக்ஷ்மினே கூப்பிடலாம். ம். நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஹலோ மேடம். ஆ? தாத்தா இருக்கும்போது மட்டும் அத்தன் கூப்பிடு. மாத்தி சொல்லி என் மானத்தை வாங்கிராத. ம்? That reminds me. ஆமா, உன்னோட தாத்தா பேர் என்ன? அம்மா தாயே, என்ன விட்டுரு. நான் சாப்பிடட்டுமா? சரி, சாப்பிடு.